விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நீதி தரலை. ஆனால் யூபிஏ மற்றும் காங்கிரஸ் ஆட்சியில் 13வது நிதி ஆணையம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு 94,000 கோடி மட்டுமே கொடுத்திருந்தார்கள். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அரசு கடந்த 11 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு 17 லட்சம் கோடியை ஒதுக்கியிருக்கிறார். मेरे बहनों भाइयों, इस हिंदुस्तान में केवल 2 स्टेट हैं. एक स्टेट है तमिलनाडु और दूसरी स्टेट है उत्तर प्रदेश. यहां पर डिफेंस इंडस्ट्रियल कॉरिडोर खोलने का काम हमारे प्रधानमंत्री ने किया है. डिफेंस इंडस्ट्रियल कॉरिडोर, यहां बड़ी बड़ी इंडस्ट्री भारत की और दुनिया के दूसरे देशों से आकर यहां पर डिफेंस इंडस्ट्री लगेंगी और हमारे तमिलनाडु के लोगों को रोजगार का अवसर भी प्राप्त होगा. यह कैसे कहते हैं कि तमिलनाडु के साथ हमारी गवर्नमेंट ने कोई भेदभाव किया है? अभी तक केंद्र सरकार किसानों को 6,000 रुपए देती थी, लेकिन मैं आपको एश्योर करके ज्यादा चाहता हूं, हम लोगों ने इलेक्शन मैनिफेस्टो में कहा है कि हमारी सरकार बन जाएगी तो अपने तमिलनाडु के फार्मर्स को 6,000 रुपए के बजाय 9,000 रुपए पर ईयर देंगे. உங்கள் எல்லோருக்கும் தமிழ்நாட்டுல டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கேரிடர் பத்தி தெரியுங்களா? இந்த கேரிடர் வந்தா இங்கே தொழில் முனைப்பு, முதலிடம், வேலை வாய்ப்பின் எல்லாம் அதிகமாகும். இந்த கேரிடரை கொண்டு வந்ததே மத்திய அரசு தான். பிரதம மந்திரி கிசான் திட்டம் மூலமாக தமிழ்நாட்டுக்கு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் உதவி கொடுத்திருக்கிறோம். இப்போது வரைக்கும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் தான் கொடுத்திருந்தது. ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விவசாயத்துக்கும் வருடத்திற்கு 9,000 ரூபாய் கொடுப்போம் என்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விவசாயிகளின் நம்பிக்கைக்காக हम यहां पर बहुत सारी स्पिनिंग मिलें भी हम स्थापित करेंगे ताकि कपास करने वाले किसानों को उनके कपास की उचित कीमत मिल सके. இன்னைக்கு நான் உங்களுக்கு உறுதி தருகிறேன், பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏ அரசும் தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்காக வேலை செய்யும். और मेरे बहनों भाइयों, यह भी आपको विश्वास दिलाता हूं कि हम तमिलनाडु के हर घर में जो मुखिया होगी महिला, जो सबसे बड़ी होगी, जो घर को कमान करती है, ऐसी महिला मुखिया को हर महीने 2,000 रुपए की सहायता देंगे. पर मंथ 2,000 रुपए की सहायता देंगे और हर परिवार को 10,000 रुपए की मदद करेंगे. ये पैसा सीधे सीधे आपके अकाउंट में जाएगा. कोई करप्शन करने की जरूरत नहीं कर पाएगा. தமிழ் மக்களே, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 2,000 ரூபாய் உதவி கொடுப்போம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவி கிடைக்கும். இந்த பணம் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்து சேரும். இடையில் யாரும் உங்கள் பைசாவை திருட முடியாது. और मेरे बहनों भाइयों, हर साल पोंगल, पुथांडू और दीपावली पर आपको 3 गैस सिलेंडर मुफ्त में दिए जाएंगे ताकि अब खर्च की चिंता किए बिना तमिलनाडु के लोग अपना फेस्टिवल ठीक तरीके से मना सकें. மக்களே, அடுத்த முறை உங்கள் ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கு வீட்டில் உள்ள அனைவருக்குமே கேஸ் சிலிண்டர் 3 இலவசமாக தரப்படும். அது பொங்கல், தீபாவளி மற்றும் வருடப்பிறப்புக்கு முன்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். और मेरे बहनों भाइयों, मैं नौजवानों से कहना चाहता हूं जो पढ़ाई लिखाई करते हैं, फर्स्ट जनरेशन अंडर ग्रेजुएट्स और पोस्ट ग्रेजुएट स्टूडेंट्स को 10 लाख रुपए तक का एक इंटरेस्ट फ्री हम एजुकेशन लोन भी मुहैया कराएंगे. ஒவ்வொரு இளைஞருக்கும் முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கணும் உறுதி செய்கிறோம். குடும்பத்தில் முதல் தலைமுறையாக கல்லூரி படிக்கின்ற யூஜி மற்றும் பிஜி மாணவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லாத கல்வி கடன் கொடுப்போம். வேலை இல்லாத இஎம்ஐ கட்ட முடியாத கஷ்டப்பட்ட இளைஞர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். और साथ ही 1 लाख हम सरकारी नौकरियां प्रदान करेंगे. टॉपर्स के लिए, जो टॉपर्स होते हैं अपने क्लास के, उनके लिए मुफ्त कोचिंग की व्यवस्था करेंगे और हर जिले में तमिल भाषा में कोचिंग सेंटर भी हम स्थापित करेंगे. அதாவது படிக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்குமே உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ, படிக்கக்கூடிய எவ்வளவு எளிய முறையில் உண்டோ, அதற்கான தமிழ் வழி கல்வியை நாங்கள் தொடங்கி வைப்போம் என்று உறுதியளிக்கிறோம்.
मेरे बहनों भाइयों, तमिलनाडु के उद्योग और विकास का केंद्र बनाने के लिए पूरे राज्य में इंडस्ट्रियल पार्क को हम बढ़ावा देंगे, जहां रेडी टू यूज इंफ्रास्ट्रक्चर के साथ इन्वेस्टमेंट और एम्प्लॉयमेंट दोनों तेजी के साथ बढ़ेंगे। நண்பர்களே, நாங்கள் வேலை மட்டும் கொடுக்க மாட்டோம், வேலை கொடுக்கின்ற இளைஞர்களையும் உருவாக்கவும், அது புது தொழில் தொடங்குகிற இளைஞர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா மானிய கடன் கொடுப்போம்। 37 हम थूथीकुड़ी बंदरगाह के विकास और आधुनिकीकरण को रफ्तार देंगे। इससे यहां व्यापार को नई गति मिलेगी और साथ ही एक्सपोर्ट बढ़ेगा और तमिलनाडु के नौजवानों को बड़े पैमाने पर एम्प्लॉयमेंट की अपॉर्चुनिटीज भी प्राप्त होंगी। தூத்துக்குடி துறைமுகத்தை வேகமாக வளர்த்து நவீனமாக்குவோம், அதனால் இங்கே வியாபாரம் புது வேகம் எடுக்கும், ஏற்றுமதி அதிகமாகும், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பெரிய அளவிலே வேலை வாய்ப்பு உருவாக்குவோம்। 39 भारतीय जनता पार्टी फिशरमैन के தமிழக தேர்தல் பரப்புரையில் ராஜ்நாத் சிங் வாக்குறுதிகளை குறிப்பிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.